தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் குறித்து மாநிலங்களவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. தமிழகத்திற்கு எதுவும் கிடைக்கவில்லை என கூறிய திமுக எம்பிகளுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலடி கொடுத்தார். பட்ஜெட் விவாதத்துக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவையில் பதில் உரையாற்றினார். அப்போது மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா தமிழகத்திற்கு மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் என்னவென்று கேட்டார். அதற்கு பதிலளித்த நிர்மலா சீதாராமன், ஜல்லிக்கட்டு தடையை நீக்கியது பிரதமர் மோடி என்றும் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது காங்கிரஸ் என்றும் குற்றம் சாட்டினார். ஒவ்வொரு திட்டங்களாக கூறி வந்தபோது மதுரை எய்ம்ஸ் குறித்து நிர்மலா சீதாராமன் பேசினார். அப்போது திமுக எம்பிக்கள் குறுக்கிட்ட போது அவர்களுடன் நிர்மலா சீதாராமன் காரசார விவாதத்தில் ஈடுபட்டார். And this consciousness with which they point you on every one detail, where were they? They were an alliance partner with the Congress at that time. Hey, hold on, yeah. You can't stop me like this. I'm sorry. I will say this, sir. I'm answering you. I'm answering you. Now, உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். நான் உட்கார்ந்து அமைதியை கேட்க வேண்டியது உங்க கடமை. Sir, they were party and alliance partner. அவ்வளோ கோவம் வந்ததுன்னா தமிழ்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. Sir, with your permission, I want to say this in Tamil because there's a member who thinks I'm saying things which are not related. I will say it because it was Prime Minister Modi who, despite a silent partnership and a result which was against the people of Tamil Nadu, Jallikattu was banned in Tamil Nadu when they were partners with Congress. It was Prime Minister Modi who removed it from that list. அப்ப எங்க போனீங்க? அப்ப ஏன் கேட்கல? அப்ப காங்கிரஸ் பார்ட்டியும் கேட்கல. என்னையா அப்படி பண்றேன்னு ஏன் கேட்கல? சோ எப்ப பாரு மோடி தான் தமிழ்நாட்டுக்கு விரோதம் சொல்றது தப்பு. அமைதியா உட்கார்ந்து கேட்கறதுக்கான தைரியம் இருக்கும் உங்களுக்கு.